கிணற்றில் விழுந்த கழுதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி கழுதை ஒன்றை வளர்த்து வந்தாள். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பழைய காய்ந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது அந்த கழுதை. அந்த கிணறு மிகவும் ஆழமானது. கழுதை பயத்தில் சத்தமிட்டது. விவசாயி வந்து பார்த்தார். இந்த கழுதை மிகவும் வயதாகிவிட்டது, இதை மீட்பது கடினம், அதால் எழுந்திருத்து மேலே வர முடியாது, எப்படியும் இந்த கிணற்றை மூடத்தான் வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். உடனே விவசாயி ஊர் மக்களை உதவிக்கு அழைத்தார். மண்ணை எள்ளி கிணற்றுக்குள் அனைவரையும் போடச் சொன்னார். அப்பொழுது வந்த மக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக பிடி மண்ணாக அள்ளி அள்ளி அனைவரும் போட்டனர். உள்ளே மிரண்டு போய் இப்படியும் அப்படியும் ஓடியது அந்த கழுதை. அப்பொழுது திடீரென்று ஒரு அதிசயமாக ஒவ்வொரு முறையும் மக்கள் மண்ணை அள்ளி போடும்போது கழுதை ஒரு தந்திரத்தை செய்தது. தன் மேல் விழும் மண்ணை அது உதறி தள்ளியது. அந்த மண்ணின் மீது ஏறி நின்றது. மக்கள் மண்ணை போட போட தலையை உதறி உதறி தள்ளி அந்த மண்ணின் மேலே ஏறி ஏறி நிற்க ஆரம்பித்தது கழுதை. மண் விழ விழ கழுதை அதை உதறிவிட்டு மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் போக போக கிணறு மண்ணால் நிரம்பியது. கழுதை கிணற்றின் விளிம்பிற்கு வந்தது. அழகாக வெளியேவும் எகிரி குதித்து ஓடியது. கதையின் நீதி: வாழ்க்கை உங்கள் மீது அழுக்கை வீசத்தான் செய்யும், ஆனால் அதில் புதைந்து போவதோ அல்லது மேலே மிதித்து ஏறி வருவதோ உங்கள் கைகளில் உள்ளது. ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு படிக்கட்டாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.